கடைசியா வெப்ப ரசாயனம் பார்த்திருந்தோம். இன்னைக்கு நாங்க இயக்க ரசாயனம் தொடர்பா பார்ப்போம். இயக்க ரசாயனம். இந்த வெப்ப ரசாயனம், இயக்க ரசாயனம் இது ரெண்டும் சேர்ந்துதான் உங்களோட இறுதி பரீட்சையில இரண்டாவது வினா, இரண்டாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி அதுக்கு வாரம். கவனிங்க. உங்களோட தாக்க வீதம் அப்படின்னா என்ன? சரியா? தாக்க வீதம் அப்படின்றது ஓரளவு நேரத்துல நடைபெற மாற்றம். ஓரளவு நேரத்தில் நடைபெற மாற்றம். இதைதான் நாங்க தாக்க வீதம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த மாற்றம் திணிவு மாற்றமா இருக்கலாம், செறிவு மாற்றமா இருக்கலாம், கனவளவு மாற்றமா இருக்கலாம், வெப்பநிலை மாற்றமா இருக்கலாம். அப்ப பொதுவா எந்த ஒரு மாற்றமும் வரலாம். அது கேள்வியை பொறுத்து மாறும். சரியா? உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. தாக்க வீதம். ஒரு பொருளோட திணிவு, ஒரு பொருளோட திணிவு 10 செகண்ட்கள்ல 5 கிலோகிராமால் குறைஞ்சிச்சு. அப்ப நீங்க இப்ப எடுக்கணும். சரியா? அந்த மாற்றம் திணிவு மாற்றம் அப்படின்னு எடுக்க. ஏன் அவங்க திணிவு தானே கொடுக்குறாங்க. இதே செறிவு மாற்றம்னா அவங்க எதை கொடுக்குறாங்களோ அதை போட்டு செஞ்சுட்டு போறோம். சரியா? அப்ப தாக்க வீதத்துக்கு சமன்பாடு மாற்றத்தின் கீழ் நேரம். தாக்க வீதத்துடைய சமன்பாடு மாற்றத்தின் கீழ் நேரம். கட்டாயம் கீழே நேரத்தால பிரிக்க போறான். மாற்றம் எந்த மாற்றமா இருக்கு? மனம் இருக்கு. அப்புறம் ரெண்டாவது பயில சொல்லப்பட்டிருக்க என்னன்னா, பொதுவாக இந்த மாற்றம் அப்படின்றது செறிவு மாற்றத்தை நாங்க பொதுவா கருதி கொள்ளுவோம். பட் கேள்வியை பொறுத்து அது மாறும். சரியா? கேள்வியை பொறுத்து அது மாறும். அடுத்து கவனிங்க. அடுத்து சரியா? இதுல ஒரு தாக்கம் கொடுத்திருக்கான். என்ன தாக்கம்னா, தாக்கியே அது விளைவு பியா மாறும். தாக்கியே விளைவு பியா மாறும். அப்ப ஏட தாக்க வீதம், ஏட தாக்க வீதம் எழுத கொடுப்பாங்க. எழுதுற குறியீட்டு முறை இந்த முன்னுக்கு மைனஸ் ஒண்ணு போட்டுரும். எப்பவும் தாக்கியலின் தாக்க வீதம் துணியக்குள்ள சரியா முன்னுக்கு முன்னுக்கு மைனஸ் ஒண்ணு போட்டு செய்யும். தாக்கியலின் தாக்க வீதம் துணியக்குள்ள முன்னால மைனஸ் ஒண்ணு போட்டு செய்யறது நல்லது. செய்யறது நல்லதுல செய்யணும், கட்டாயம் செய்யணும். மைனஸ் ஒண்ணு போடும். இங்க இருக்கு இது ஏட மாற்றம், அதன் கீழ் நேர மாற்றம். சரியா? அதே மாதிரி பீன்றது விளைவு தானே. அப்ப வீத தாக்கு, இது ஏட தாக்கு வீதம் அவர் வீத தாக்க வீதத்துக்கு முன்னுக்கு மைனஸ் போடுறது இல்ல. அதாவது விளைவுகளின் தாக்க வீதம் எழுதக்குள்ள முன்னுக்கு மைனஸ் போடாம எழுதுங்க. சரியா? விளைவுகளுக்கு தாக்க வீதம் எழுதக்குள்ள முன்னுக்கு மைனஸ் போடாம எழுதுங்க. அது தாக்கியலுக்கு தாக்க வீதம் போடுறதா இருந்தா முன்னுக்கு மைனஸ் போட்டு மாற்றத்தின் கீழ் நேரம். விளைவுகளுக்கு தாக்க வீதம் எழுதுறதா இருந்தா மைனஸ் போடாம மாற்றத்தின் கீழ் நேரம். இந்த கிராஃப பாருங்க. எப்போதும் தாக்கியத அளவு தாக்கம் அடைய 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 தாக்கிய அளவு குறைஞ்சு கொண்டு போகும். அதான் இதை காட்டி. சரியா? தாக்கி அழியும் தானே. ஒரு ரசாயன தாக்கம் நிகழக்குள்ள தாக்கி அழியும். அழியுதா இருந்தா தாக்கிற அளவு குறையும். விளைவு உருவாகும். விளைவு உருவாகுதுன்னா விளைவிட அளவு அதிகரிச்சு கொண்டு போகும். சரியா? விளைவிட அளவு அதிகரிச்சு கொண்டு போகும். சரி, அதான் இதுல பீனு காட்டிட்டான் பாருங்க. பீன்றது விளைவு, சார்ல விளைவு 0வா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு கொண்டு போகுது. இயக்க ரசாயன பாடத்துல உள்ள சில அடிப்படை விஷயங்களை சொல்லிக் கொண்டு போறேன். சரியா? முழுமையா ஆழமா படிப்பிக்கல, ரிவிஷன் தானே. சரியா? மேலோட்டமா முக்கியமான விஷயங்களை சொல்லிக் கொண்டு போறேன். இப்ப கவனிங்க. ஏவட் சக்தி. ஏவட் சக்தி பாருங்க. ஏவட் சக்திக்குரிய விளக்கம் விளைவுகளை உருவாக்குவதற்காக மோதும் மூலக்கூறுகள். மோதும் மூலக்கூறுகள்னா தாக்கிகள். அதுல காணப்பட வேண்டிய மிக குறைந்த சக்தி. சரியா? விளைவை உருவாக்குறதுக்கு தேவையான மிக குறைந்த சக்தியை தான் நாங்க ஏவட் சக்தி அப்படின்னு கதைக்கிறோம். இப்ப கவனிங்க. ஒரு வரைபடம். சரியா?
இந்த வரைபடம் நாங்க ஏற்கனவே பார்த்தா வெப்ப உள்ளுறை வரைபடம். எக்ஸச்சில தாக்க பாதை, எக்ஸச்சில இந்த மாதிரி தாக்க ஆள்கூறுன்னு எழுதுறது சரிதான். பையச்சில சக்தி பாருங்க, சரியா? இது ஒரு புற வெப்ப தாக்கத்துல வெப்ப உள்ளுறை வரைபடம். இதுக்குள்ள தாக்கி இருக்கு, இதுல விளைவு இருக்கு. அப்ப நாங்க ஒரு ஊக்கிய பயன்படுத்தினா இந்த மாதிரிதான் வரைவு. சரி, ஊக்கிய பயன்படுத்தக்குள்ள ஏவட் சக்தி குறைஞ்சிரும். ஊக்கிய பயன்படுத்தினா என்ன செய்யுமாக இருந்தா ஏவட் சக்தி குறைஞ்சிரும். அப்ப இதை நாங்க சொல்றது ஊக்கி அற்ற போது, இந்த வரைவு ஊக்கி உள்ள போது. சரியா? இந்த வரைவெல்லாம் கொஞ்சம் கேட்கிறது. அடுத்த விஷயம் பாருங்க. அடுத்த விஷயம், ஒரு ரசாயன தாக்கம் நிகழ்வதற்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டிய தேவைகள். இது கட்டாயம் நீங்க பாடமாக்கி வச்சிருக்க. 3 தேவைகள் இருக்கு. முதலாவது, தாக்கி மூலக்கூறுகள் மோதுகை அடையும். 2 மூலக்கூறுகள் ஒன்னோட ஒண்ணு மோதுனா தான் தாக்கம் நிகழும், இல்லாட்டி அந்த ரசாயன தாக்கம் நிகழாது. சரியா? ஓகே. 2வது நிபந்தனை, அது ஒரு குறித்த திசையில மோதனம். அல்ல இப்படி சொல்லுவாங்க, இத குறித்த சார்நிலையில் மோதனம் அப்படின்னு சொல்றது. குறித்த திசை அல்லது குறித்த சார்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, ஏவட் சக்தியை விஞ்சியதாக இருக்கணும். இந்த மேல ஏவட் சக்தின்னு சொல்லணுமே, அந்த சக்தியை விட அதிக சக்தியுடைய மோதுகையாக இருக்கும். ஏவட் சக்தியை விட அதிக சக்தியுடைய மோதுகையாக இருக்கும். அப்போ ஒரு ரசாயன தாக்கம் நிகழ்றதே கட்டாயம் இந்த 3 தேவைகளும் பூர்த்தி செய்யணும். இது மூன்றுமே பூர்த்தி செய்யப்பட்டா மட்டும்தான் அந்த தாக்கம் நிகழும். 3ல ஏதாவது 1 2 இருந்து போதாது, 3மே நிகழணும். சரியா? அப்ப இது கட்டாயம் நீங்க சரியா பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. தாக்கம் நிகழ்றதுக்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டிய தேவைகள். அடுத்து கவனிங்க, தாக்க வீதத்துல செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்துற காரணி. முதலாவது வெப்பநிலை. இது எல்லாமே தெரியும், எல்லாரும் படிக்கிற, ஏன்னா இது O level இருந்து இருக்கு. அடுத்து செறிவு. இதே பிரக்கெட்ல அமுக்கம்னு கொடுத்தனார்தா திரவநிலை தாக்கியலுக்கு தான் செறிவு. வாயுநிலை தாக்கியலை பொறுத்த மட்டும் அமுக்கம். சரியா? வாயுநிலை தாக்கியலுக்கு அமுக்கம் தான் எழுதணும். திரவநிலையா இருந்தா தான் செறிவு. அடுத்து பௌதீக இயல்பு. பௌதீக இயல்புன்றது மேற்பரப்பின் பரப்பளவு. அடுத்து ஊக்கி. இது 4 தான் ஒரு ரசாயன தாக்க வீதத்துல செல்வாக்கு செலுத்துற காரணிகள். இது 4 தான் ஒரு ரசாயன தாக்கத்துல தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். அப்ப வெப்பநிலை கூடுனா தாக்க வீதம் கூடும், செறிவு கூடுனா தாக்க வீதம் கூடும், மேற்பரப்பின் பரப்பளவு கூடுனா தாக்க வீதம் கூடும். அடுத்து ஊக்கிய பயன்படுத்தினா, ஊக்கி கூட்டுற இல்ல, ஊக்கிய பயன்படுத்தினாலும் தாக்க வீதம் கூடும். அடுத்து கவனிங்க, வெப்பநிலை எப்படி தாக்க வீதத்தை, ஏன் வெப்பநிலை கூடுனா தாக்க வீதம் கூடும், இதுக்குரிய விளக்கம் தெரியும். வெப்பநிலை கூடுனா ஏன் தாக்க வீதம் கூடுது, செறிவு கூடுனா ஏன் தாக்க வீதம் கூடுது, பரப்பளவு கூடுனா ஏன் தாக்க வீதம் கூடுது, அடுத்து ஊக்கிய பயன்படுத்தினா ஏன் தாக்க வீதம் கூடுது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல பாருங்க, வெப்பநிலை. இந்த வரைவை நான் திரும்ப எங்கிட்ட வரைஞ்சு காட்டுறேன். மேல கொடுத்திருக்க வரைவை இங்கிட்டு வர, இந்த மாதிரிதான் வரைவு. இதுதான் ஏவட் சக்தி. வெயின்னு குடிக்கிறேன், ஏவட். இப்ப பாருங்க, இந்த நீல கலர்ல மார்க் பண்றேன், இது எல்லாமே ஏவட் சக்தியை விட அதிக சக்தியுடைய மூலக்கூறு. ஏவட் சக்தியை விட அதிக சக்தியுடைய மூலக்கூறுகள். அப்ப இந்த ஏவட் சக்தியை விட அதிக சக்தியுடைய மூலக்கூறுகள் தான் விளைவை தோற்றுவிக்கும். ஏவட் சக்தியை விட அதிக சக்தியுடைய மூலக்கூறுகள் தான் விளைவை தோற்றுவிக்கும். இப்ப கவனிங்க, நான் வெப்பநிலையை கூட்ட போறேன், வெப்பநிலையை கூட்டுறேன். வெப்பநிலையை கூட்டினா இந்த வரைவு இந்த மாதிரி மாறி.
அப்ப இந்த மாதிரி மாறின பிறகு இப்ப பாருங்க, இப்ப கிரீன் கலர்ல காட்டி இருக்கிறதுதான் ஏவட் சக்தியை விட அதிக சக்தி உடைய. அப்ப சொல்லுங்க, வெப்பநிலை கூடுனா வெப்பநிலை கூடுனா ஏவட் சக்தியை விட அதிக சக்தியுடைய மூலக்கூறுகளோட எண்ணிக்கை கூடும் தானே. அப்ப நாங்க தாக்க விதத்துல செல்வாக்கு செலுத்துற காரணிகளுக்கு மேல பார்த்தோம், தாக்க நிகழ்வுகளுக்கு பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைகள். அதன் அடிப்படையில ஏவட் சக்தியை விட அதிக சக்தியுடைய மூலக்கூறுகள் கூடுனா தாக்க வீதமும் கூடும். பாருங்க, வெப்பநிலை கூட ஏன் தாக்க வீதம் கூடுனா இதை வச்சு எழுத. வெப்பநிலை அதிகரிக்கையில் அந்த மூலக்கூறுகளோட இயக்க சக்தி அதிகரிக்கும். இப்ப இயக்க சக்தி அதிகரிப்பதால ஏவட் சக்தியை விட அதிக சக்தியுடைய மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆகவே தாக்க வீதம் அதிகரிக்கும். சரியா? அடுத்து கவனிங்க, செறிவு ஏன் தாக்க வீதத்தை அதிகரிக்குதுன்னு சொல்லி. செறிவு அதிகரிக்கும் போது மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். செறிவுக்குன்னு அதுதானே அர்த்தம். உதாரணத்துக்கு நாங்க ஒரு டம்ளர்ல 2 டம்ளர் எடுத்து வச்சிருக்கோம். சரியா? 2 டம்ளரையும் ஒரே அளவு தண்ணி இருக்கு. ஒரு டம்ளர் 1 கரண்டி சீனி, இன்னொரு டம்ளர்ல 2 கரண்டி சீனி இப்படி வச்சிருக்கணும் வைங்களா. ஒரு டம்ளர்ல 1 கரண்டி சீனி, இன்னொரு டம்ளர்ல 2 கரண்டி சீனி. அப்ப உங்களுக்கு தெரியும், அந்த 2 கரண்டி சீனி போட்டதுல தான் சீனியோட செறிவு கூடுதலா இருக்கு. அப்ப அதுக்குரிய அர்த்தம் என்னன்னா, செறிவு கூடனா என்ன அர்த்தம்னா சீனி மூலக்கூறுகளோட எண்ணிக்கை கூடிருச்சு. அப்ப கவனிங்க, செறிவு அதிகரிக்கும் போது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்படி மூலக்கூறுகளோட எண்ணிக்கை அதிகரிச்சா மோதுகையும் அதிகரிச்சிருந்தானே. நிறைய மூலக்கூறுகள் அங்க இருக்கு தானே. சரியா? அப்ப மோதுகை அதிகரிக்குது. அப்படி மோதுகை அதிகரிச்சா தாக்க வீதம் அதிகரிக்கும். சரியா? செறிவு ஏன் தாக்க வீதத்தை கூட்டுதுன்னா இதுதான் அதுக்குரிய விளக்கம். அடுத்து கவனிங்க, நாங்க பௌதீகத்தன்மையை பார்த்துட்டு வரோம். பௌதீகத்தன்மைனா மேற்பரப்பின் பரப்பளவு. பௌதீகத்தன்மைன்றது மேற்பரப்பின் பரப்பளவு. அவ்வளவுதான். பரப்பு கூட மோதுகை கூடும். பரப்பு கூட மோதுகை கூடும். கவனிங்க, எடுப்பமே ஒரு பரப்பு. இப்ப இதை விட கூடுதலான பரப்பு ஒண்ணு வரையில, இதோட பெரிய பரப்பு, ஒரு பரப்பு. இந்த சிவப்பு கலர்ல உள்ள தகடை கொண்டு போயிட்டு ஒரு கெமிக்கல்ல போடுறதை விட இந்த நீல கலர்ல உள்ள தகடை கொண்டு போயிட்டு கெமிக்கல்ல போட்டா அதுல அதிக பரப்பு அந்த கெமிக்கலோட தொடுகை அடையும் தானே. அதாவது மோதுகைகள், அந்த கெமிக்கலோட உள்ள மோதுகை கூடும். அப்ப மோதுகை கூடனா தாக்க வீதமும் கூடியும். அப்ப இதுதான் மேற்பரப்பின் பரப்பளவு தாக்க வீதத்தை அதிகரிக்கிறதுக்குரிய காரணம். சரியா? பாருங்க, மேற்பரப்பின் பரப்பளவு கூடக்குள்ள மூலக்கூறுகளோட மோதுகை மேற்பரப்பு அதிகரிக்கும். இதனால தாக்க வீதம். அடுத்து கவனிங்க, ஊக்கிய பாப்போம். ஊக்கிய கொஞ்சம் விஷயங்கள் பார்க்கறதுக்கு பார்க்கலாம். ஊக்கி. சரியா? ஊக்கி என்ன செய்யுமாக இருந்தா ஒரு தாக்கத்துல பொறிமுறை அப்படியே மாத்திவிடும். ஊக்கி வந்து ஒரு தாக்கத்தின் பொறிமுறையை மாற்றும். அப்படி பொறிமுறையை மாற்றதால ஏவட் சக்தி குறைஞ்சிடும். ஏவட் சக்தி குறைஞ்சிடும். அப்படி ஏவட் சக்தி குறைகிறதாலதான் தாக்க வீதம் அதிகரிக்கும். அப்படிதான் ஊக்கி தாக்க வீதத்தை அதிகரிக்கிறதுக்குரிய காரணம். தாக்கத்துல பொறிமுறையை மாற்றி ஏவட் சக்தியை குறைப்பதனால் தாக்க வீதம் அதிகரிக்கும். சரியா? அடுத்து காணுங்க, இதெல்லாமே அது சார்ந்த விஷயங்கள் தான் கொடுப்பாங்க. எப்படி அது தாக்க வீதத்தை அதிகரிக்கும். ஊக்கியலின் தொழிற்பாடு தனித்துவமானது. அப்ப ஒரு குறித்த ரசாயன தாக்கத்துக்கு ஒரு ஊக்கியை தான் பயன்படுத்தலாம். அல்ல இப்படி சொல்லுவோம் நாங்க, ஒரு ஊக்கி குறித்த ஒரு ரசாயன தாக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட தாக்கங்களுக்கு பயன்படாது. அப்ப ஊக்கிட தொழிற்பாடு தனித்துவமானதுன்னு தான் சொல்றாங்க. அடுத்து சிறிதளவு ஊக்கியினால் தாக்கம் ஒன்றின் வேகத்தை அதிக அளவுக்கு அதிகரிக்க முடியும். ஒரு ரசாயன தாக்கத்துல தாக்க வீதத்தை அதிகரிக்கிறதுக்கு பெருமளவான ஊக்கி பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஊக்கிய பயன்படுத்தினா போதும். கொஞ்சம் ஊக்கி கூட தாக்க வீதத்தை பெருமளவு அதிகரிச்சு விடும். அடுத்து ஊக்கல் தொழிற்பாட்டுக்கு ஊக்கியின் கட்டம் முக்கியமானது. ஊக்கியானது ரசாயன தாக்கத்தில் பங்கு பெற்றுவதோடு இறுதியில் அதன் கட்டமைப்பு மாற்றம் அடைய மாட்டார்.
கவனிங்க, ஊக்கி ரசாயன தாக்கமுள்ள பங்கு பெற்ற, ஆனா இறுதியில இட கட்டமைப்பு மாறாது. கட்டமைப்பு மாறாம அப்படியே திரும்ப பெறப்படும். சரியா? கட்டமைப்பு மாறாம திரும்ப பெறப்படும். கவனியா, அடுத்தது ஊக்கியானது தாக்கம் ஒன்றின் வெப்ப உள்ளுரையை மாற்றாது. அது என்ன வெப்ப உள்ளுரையை மாற்றாதுன்னா, கவனிங்க, இத்தனை வெப்ப உள்ளுரை வரிப்படம் ஊக்கி இருக்கிறப்ப இந்த சிவப்பு கலர்ல வரையணும். இதுதான் வெப்ப உள்ளுரை வரி. இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் பாருங்க, விளைவிட சக்தியோ தாக்கிட சக்தியோ மாறல தானே. இது ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் தான் வெப்ப உள்ளுரை அப்படின்னு சொல்றது. அப்ப ஊக்கி வெப்ப உள்ளுரையை மாற்றாது. ஊக்கி வெப்ப உள்ளுரையை மாற்றாது. அடுத்து ஊக்கியானது முன்பின் தாக்கங்களை சமவீதத்தில் அதிகரிக்கும். முன்முகத்தாக்கம் பின்முகத்தாக்கம் ரெண்டையும் ஒரே அளவுல தான் இந்த ஊக்கி வந்து அதிகரிக்கும். அப்ப இந்த படம் பாருங்க, இந்த படம் மேல வரைஞ்சு காட்டின சரியா, வெப்ப உள்ளுரை வரிப்படம். சரியா, ஊக்கி அற்ற போது ஊக்கி உள்ள போது இது ஒரு புற வெப்ப தாக்கம். சில வேளை உங்களுக்கு அக வெப்ப தாக்கங்களும் கேட்கலாம். அப்ப மேல உள்ள வரிப்படம் வந்து ஊக்கி அற்ற போது, கீழே வந்திருக்கிறது ஊக்கி உள்ள போது. இதுல என்ன நடந்திருக்காருந்தா, நாங்க சொன்னோம் இதுதான் ஏவட் சக்தி. முதல் அந்த வெப்பநிலைக்கு ஒரு வரைவு வரைஞ்சனே, அந்த இடத்துல ஏவட் சக்தி தொடர்பா காட்டு. ஊக்கிய பயன்படுத்தினா ஏவட் சக்தி குறைஞ்சிரும். பாருங்க, குறையுது. இந்த பெருமானம் இங்கிட்டு வரே தானே. இங்கிட்டு வந்தா ஊக்கிய பயன்படுத்தக்குள்ள ஏவட் சக்தி குறையுதுன்னு. அப்ப ஏவட் சக்தி குறைஞ்சா தாக்க வீதம் அதிகரிக்கும். அடுத்து கவனிங்க. அடுத்து நீங்க ஊக்கியில தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஊக்கிய பொதுவா ரெண்டு வகையாக பிரிக்கும். ஒண்ணு ஏகவின ஊக்கி, இன்னொன்னு பல்லின ஊக்கி. ஊக்கிய ரெண்டு வகையா பிரிக்கிறான். ஏகவின ஊக்கி, பல்லின ஊக்கி. அது என்ன ஏகவின ஊக்கினா, தாக்கியும் ஊக்கியும் ஒரே அவத்தை, ஒரே பௌதீக நிலை. பௌதீக நிலைனா திண்மம் திரவம் வாயு. ஏன்னா தாக்கி என்ன பௌதீக நிலையில இருக்கோ அதே பௌதீக நிலையில ஊக்கி இருந்தா அது ஏகவின ஊக்கி. பாருங்க உதாரணம், இந்த தாக்கத்துல தாக்கி கரைசல் நிலையில H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு கரைசல், NaOH ஊக்கியா பயன்படுத்துறோம், அதுவும் கரைசல் நிலையில இருக்கு. அப்ப இங்க தாக்கி ஊக்கி ரெண்டுமே ஒரே பௌதீக நிலை தானே. அப்ப NaOHன்றது ஒரு ஏகவின ஊக்கி. சரியா? இந்த உதாரணங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கேன் நான். பாருங்க, இங்க SO2 ரெண்டாவது உதாரணம் வாயு நிலை. ஆக்சிஜனும் வாயு நிலை. இங்க பயன்படுத்தி இருக்க ஊக்கி NO அதுவும் வாயு நிலை. அப்ப தாக்கி ஊக்கி ஒரே பௌதீக நிலையில இருக்கு. அப்ப இதுவும் ஏகவின ஊக்கி. NO கேஸ் ஏகவின ஊக்கி. அடுத்து பல்லின ஊக்கி. பல்லின ஊக்கி தாக்கியலும் ஊக்கியலும் வேறு வேறு அவத்தை. வேறு வேறு அவத்தைன்னு சொல்றது பௌதீக நிலை தான். வேற வேற அவத்தையில இருந்தா அது பல்லின ஊக்கி எனப்படும். உதாரணத்தை பாருங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு கரைசல். இதுக்கு மங்கனன் ஆக்சைடு என்ற திண்மம். திண்மம் தானே. தாக்கிட பௌதீக நிலை கரைசல், ஊக்கிட பௌதீக நிலை திண்மம். அது வேற வேற பௌதீக நிலை. அப்ப இது பல்லின. அடுத்த உதாரணம் பாருங்க, வாயு. தாக்கிட பௌதீக நிலை வாயு, ஊக்கிட பௌதீக நிலை திண்மம். ரெண்டும் வேற வேற பௌதீக நிலை. அப்ப இதை நாங்க பல்லின ஊக்கி அப்படின்னு. சரியா? தியரியில இது சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கு. சரியா? இதை வச்சு கொண்டு நாங்க கேள்விகள் செய்யறது எப்படி அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். சரியா? எப்படி நாங்க இந்த கேள்விகளை அணுக போறோம். சரி, வெயிட் பண்ணுங்க, அப்படியே கேள்வி. இந்த டியூட்ல உங்களுக்கு வெப்ப ரசாயனம் இயக்க ரசாயனம் ரெண்டும் சேர்ந்த கேள்விகள் தான் இருக்கு. நிறைய எம்சிக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. கட்டாயம் இந்த டியூட்ல உள்ள கேள்விகள் எல்லாத்தையுமே செய்து பாருங்க. சரியா? ஏன்னா சில கேள்விகள் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன், அதுவும் இயக்க ரசாயனத்தில் உள்ள கேள்விகள் தான் டிஸ்கஸ் பண்ண போறேன். சரியா? வெப்ப ரசாயனம் சார்ந்த கேள்விகள் போக போத இயக்க ரசாயனம் வந்து, அப்ப இயக்க ரசாயனம் சார்ந்த கேள்விகளை பார்ப்போம். 22வது கேள்வி. சரியா? 22வது கேள்விக்குரிய விளக்கத்தை பாருங்க. பின்வரும் தாக்கத்துக்கான கோவையை எழுது. இதுக்குரிய தாக்கத்துக்கான கோவையில சரியானது எதுன்னு வைங்க. எது சரியான கோவை? இது எப்படின்ற பாருங்க. இது எப்படி? இதுக்குரிய உதாரணம் முதல்ல நான் அந்த தியரியில விளங்கப்படுத்த கூட இது சொல்லல. கவனிங்க.
ஏபி ரெண்டு தாக்கி இருக்கு. இது ரெண்டும் தாக்கமடையக்குள்ள எங்களுக்கு விளைவு கிடைக்குதுன்னு வைங்க, சியும் டியும். சரியா? இது விளைவாக கிடைக்குது சியும் டியும். இப்ப நாங்க ஒரு ரசாயன தாக்கம் எழுதின பிறகு அந்த தாக்கத்தை சமப்படுத்துவோம் தானே. சமப்படுத்தின பிறகு பாருங்க, ஏட குணகம் தீனு வருது, பீட குணகம் கியூன்னு வருது, பீட குணகம் ஆர், பீட குணகம் எஸ், இப்படி வருதுன்னு வைங்களேன். அப்ப இப்படி வந்துட்டா இப்ப இதுல தாக்க வீதத்துக்கு இடையில தொடர்பு இருக்கு. அது என்ன தொடர்புனா, ஏட தாக்க வீதத்தை அதுல குணகம் பி இருக்கு தானே, அதால பிரிக்க வாருது. பீட தாக்க வீதத்தை, பீட தாக்க வீதம் ஆர்பின்னு போடுறேன், பீட தாக்க வீதத்தை கியூவால பிரிக்க வாரதுக்கு சமம். ஏன் பீட குணகம் கியூ தானே, அதே மாதிரி தொடர்ந்து எழுதலாம். பீட தாக்க வீதத்தை ஆறால பிரிக்க வாரதுக்கு இது சமம். அதே மாதிரி அடுத்தது எழுதலாம், பீட தாக்க வீதத்தை எஸ் ஆல பிரிக்க வாரதுக்கு சமம். ஓகே, தாக்க வீதம் கால்குலேட் பண்ணக்குள்ள தாக்கி விளைவு இதுகள்ல ஏதாவது ஒன்னிட தாக்க வீதம் தெரிஞ்சா உங்களுக்கு போதும். இந்த மாதிரி தொடர்பை வச்சுக்கொண்டு ஏனைய எதிர தாக்க வீதத்தை நீங்க எழுதிடலாம். சரியா? கவனிங்க, 22 ஏ வந்து 2B மாறும். ஏ வந்து 2B மாறும். அப்ப நான் எழுதுறேன், ஏட குணகம் 1 தானே, ஏட குணகம் 1 தானே, அப்ப RAயின் கீழ் 1 சமன் ஏட தாக்க வீதம் எழுதக்குள்ள மைனஸ் போட்டு எழுதணும், அடுத்த ஸ்டெப்ல அதை எழுதுறேன். இது RBயின் கீழ் 2க்கு சமன். ஏன் பீட குணகம் 2, பீட குணகம் 2 தானே. இப்ப கவனிங்க, ஏட தாக்க வீதத்துக்கு எழுத போறேன் மைனஸ், இது டெல்டா, இந்த முக்கோணம் சொல்றது டெல்டா. இந்த கேள்வி பொறுத்தவரை டீல போட்டிருக்காங்க, அப்ப நானும் அதே போட்டுறேன். மாற்றம், ஏட மாற்றம், இது வந்து ஏட மாற்றம், அதன் கீழ் நேர மாற்றம், அதுதான் டிபி. அதே மாதிரி பிக்கு நீங்க மைனஸ் போட தேவையில்ல. அப்ப டிபி அதன் கீழ் டிபி, கீழே இந்த ரெண்டும் வந்துடணும். ஏன்னா அப்ப இதுதான் இப்ப தொடர்பு. இதுக்கு ஏத்த மாதிரியான தொடர்பு நாங்க ஆன்சர்ல தேடப்போம். ஆன்சர்ல தேடப்போம். கவனிங்க, முதலாவது ஆன்சர்ல கீழே இங்க 2 இல்ல, அதனால முதலாவது ஆன்சர் பிழை. ரெண்டாவது ஆன்சர் நான் சரின்னு சொல்றேன். ஏன் சரின்னு சொல்றேன்னா, இங்க வர வேண்டிய 2 இங்க கீழே வர வேண்டிய 2 அவங்க பெருக்கி மேல கொண்டு போயிட்டு போட்டிருக்காங்க. அப்ப ரெண்டாவது ஆன்சர் அந்த விதத்துல சரி. மற்றதை பார்ப்போமே. மூணாவது ஆன்சர்ல பீல மேல 2 போட்டிருக்காங்க, அதனால பிழை. நாலாவது ஆன்சர் ஏல கீழே 2 போட்டிருக்காங்க, ஏக்கு கீழே 2 வராது. ஏட குணகம் பாருங்க, மேல சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடுல ஏட குணகம் பாருங்க, ஏட குணகம் 1 தானே. அடுத்த அஞ்சாவதுல இங்க மைனஸ் போடல, அதே நேரத்துல ஏக்கு கீழே 2 போடல. இந்த ரீசனால அஞ்சாவது பி. இப்ப நான் இந்த மாதிரி எழுதிட்டு ஆன்சர் வடிவத்துக்குள்ள போயிட்டு யோசிக்கணும். அப்படி யோசிச்சா பொருத்தமான ஆன்சர் 2. அடுத்த கேள்வி 23. மேலுள்ள தாக்கத்தின் போது, மேலுள்ள தாக்கத்தின் போது 2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆக காணப்பட்ட ஆரம்ப ஏயின் செறிவு 30 செகண்டில் 50% மாற்றம் அடைந்திருந்தது. கவனிங்க, ஸ்டார்ட்ல ஏட செறிவு இருந்திருக்கு 2 மோல் டெசிமீட்டர் மைனஸ், இது 30 செகண்டுக்கு பிறகு 50% மாறுது. மாறுதுன்னா ஏட செறிவு குறையும். ஏன்னா தாக்கித்தானே, தாக்கிட செறிவு எப்பொழுதும் குறையும், 50% குறையும். அதனால 100ன் மேல் 50 போகும். இப்படி போட்டு சுருக்கி பாருங்க, 30 செகண்டுக்கு பிறகு ஏட செறிவுக்குரிய ஆன்சர் இதுதான் வரும். அப்ப ஏட ஆரம்ப செறிவு அவங்க கொடுத்துட்டாங்க 2, ஏட இறுதி செறிவு நான் கண்டிருக்கேன் 1. இப்ப நான் காண போறேன் ஏட தாக்க வீதம். ஏட தாக்க, தாக்கி தானே, அப்ப மைனஸ்
இறுதி செறிவு 1, ஆரம்ப செறிவு 2, இதுக்கு எடுத்த நேரம் 30. அப்ப இதுக்குரிய ஆன்சர் 1ல இருந்து 2 கழிக்க -1, -1 இந்த முன்னுக்குள்ள மைனஸ் பெருக்கப்பட்டா +1 கீழ் 30. சரியா? வெயிட், இதுல நான் சொன்ன ஒரு பிழை ஒண்ணு விட்டுட்டேன். என்னன்னா ஆன்சர் பாருங்க எல்லாமே மினிட் -1 தானே. அப்ப நீங்க கீழே உள்ள 30 செகண்ட் போடாம சரியா அத நிமிடத்துல போடணும். ஆன்சர்லாம் நிமிடத்துல இருக்கு. அப்ப அரை நிமிடம் போட்டேன். அரை நிமிடம் 30 செகண்ட் அரை நிமிடம் தானே. இப்ப இந்த 2 மேல போக தாக்க வீதத்துக்குரிய ஆன்சர் வந்துடும் 2 மோல் டெசிமீட்டர் -3. இது மேலுள்ள செறிவுட அலகு, கீழே நேரத்தின் அலகு மினிட் மைனஸ். இப்போ சிக்கல் என்னன்னா நான் கண்டது ஏட தாக்க வீதம், அவங்க கேட்டது வீட தாக்க வீதம். கேள்வி அப்படித்தானே இருக்கு பாருங்க. பி உருவாகும் வீதம் எவ்வளவு அப்படிதான் கேட்டுருக்காங்க. அப்ப ஏ வச்சு கொண்டு பிஏ காண்றதுக்கு அதை தொடர்பு எழுதுற ஆர் ஏயின் கீழ் 1, ஏட கூட 1 தானே, அது சம ஆர் பியின் கீழ் 2. ஏட தாக்க வீதம் கண்ட 2 கண்டுட்டேன், அதை போடுறேன். வீட தாக்க வீதம் காணணும், ஆர் பி தானே காணணும், அதுக்கு கீழே 2. அப்ப இந்த 2 அங்கிட்ட போயிட்டு பெருக்கப்பட்டா, இந்த கேள்விக்கு ஆன்சர் இல்ல, இந்த 2 அங்கிட்ட போயிட்டு பெருக்கப்பட்டா உங்களுக்கு சரியான ஆன்சரா வரப்போகுது 4 மோல் டெசிமீட்டர் -3 பெர் மினிட். கேள்வி இதுல ஆன்சர் இல்ல, இதுதான் சரியான ஆன்சர். சரியான 24வது 25வது 25 ஊக்கி தொடர்பான உண்மையான கூற்று அல்லாதது. 2வது நகத்தை பாக்குற தாக்க வீதத்தை அதிகரிக்கும். வேணா ஊக்கி தாக்க வீதத்தை அதிகரிக்கும். சரி, மிக சொற்ப அளவுல தான் தேவை, ஊக்கி பெருசா தேவைப்படாது, கொஞ்ச அளவுல தான் ஊக்கி பயன்படுது, பெரிய அளவுல ஊக்கிய பயன்படுத்துறது இல்ல. மிக சொற்ப அளவில் தேவை. சரி, ஊக்கிட இயல்பு நேரத்துடன் மாற்றம் அடையாது, அதுவும் சரி. ஊக்கிட இயல்பு நேரத்தோட மாறாது, தாக்க முடிவுல நாங்க ஆரம்பத்துல எப்படி போட்டோமோ அதே மாதிரி தாக்க முடிவுல கிடைக்கும். தாக்கத்தின் ஏவற் சக்தியை மாற்றும், இதுவும் சரி. தாக்கத்தின் இறுதி செறிவில் செல்வாக்கு செலுத்தாது, இதுவும் இறுதி செறிவுல செல்வாக்கு செலுத்தாது. கவனிங்க, மிஸ் பண்ணியிருக்கேன். ஊக்கியின் இயல்பு நேரத்துடன் மாற்றம் அடையாது, இதுதான் பிழை. ஏன் பிழைனா ஊக்கிட பௌதீக இயல்பு மாறாது. ஊக்கிட பௌதீக இயல்பு மாறாது, ஆனா ரசாயன இயல்பு மாறும். சரியா, பௌதீக இயல்பு மாறாது, ரசாயன இயல்பு மாறும். சரியா, அப்ப அவங்க அத கொமனா இயல்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா, அப்ப நாங்க தனித்தனியா பிரிச்சு யோசிக்கணும். பௌதீக இயல்பு மாறாது, ரசாயன இயல்பு மாறும். அப்ப அதனால அது பிழை. அதுக்கான 26 கேள்வி. ஏவற் சக்தி எதுல தங்கி இருக்கா? ஏவற் சக்தி எதுல தங்கி இருக்கு? எங்களுக்கு தெரியும் ஏவற் சக்தின்றது சரியா ஊக்கியில தங்கி இருக்கு. அல்ல இப்படி சொல்லலாம், பொறிமுறை மாறும். ஊக்கிய பயன்படுத்தக்குள்ள தாக்க பொறிமுறை மாறுதுன்னு, தாக்க பொறிமுறை மாறுதுன்னா ஏவற் சக்தியும் மாறுதுன்னு அர்த்தம். சரியா, ஏவற் சக்தி தங்குறது தாக்க பொறிமுறையில. ஐம்பதாவது ரசாயன தாக்கம் ஒன்றின் தாக்க வீதத்தில் நேரடியாக செல்வாக்கு செலுத்தாது. எது செல்வாக்கு செலுத்தாது? ஊக்கி செல்வாக்கு செலுத்தும்,
பௌதீக நிலை. சரியா? பௌதீக நிலை இருக்கட்டும். அது வெப்பநிலை செல்வாக்கு செலுத்தும், செறிவு செல்வாக்கு செலுத்தும். இந்த தாக்க ஊடகம் அப்படின்னு இருக்கு. இதை கவனிக்கணும். இத டைப்பிங்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு. பௌதீக நிலை, பௌதீக நிலை செல்வாக்கு செலுத்தாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, பௌதீக தன்மை செல்வாக்கு செலுத்தும். பௌதீக தன்மை சரி, பௌதீக நிலை பில. பௌதீக தன்மைனா அது மேற்பரப்பின் பரப்பளவை குறிக்கும். பௌதீக தன்மைனா அது மேற்பரப்பின் பரப்பளவை குறிக்கும். சரியா? ஓகே. அதுல ஒரு டவுட் ஒண்ணு கேட்டீங்க, ஆர் ஏன் போட்டீங்க? ஆறுன்றது பொதுவா தாக்க வீதத்தை குறிக்கிற குறியீடு. சரியா? தாக்க வீதம் அப்படின்னு நாங்க எழுதுறதுக்கு பதிலா ஆர்னு போட்டுடலாம். சரியா? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. சரியா? தாக்க வீதத்தை ஆங்கிலத்துல சொல்ற முதல் எழுத்து ஆர். அப்ப கவனிங்க, பௌதிக தன்மை சரி, பௌதிக நிலை பில. பௌதிக நிலைனா திண்மம், திரவம், வாயு. சரியா? அடுத்து கவனிங்க, 51வது கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னு பார்ப்போம். 51வது கேள்வியில சரியா? இது கொமனா நீங்க செய்ய வேண்டிய ஒரு கேள்வி. 51வது அது என்ன கொமனா செய்ய வேண்டிய கேள்விடா? உங்களுக்கு தெரியணும், இது 51வது கேள்வி செய்யக்குள்ள இப்படி ஒரு ஐடியா இருக்கு. ஒரு ரசாயன தாக்கம் நிகழக்குள்ள எப்பவுமே ஆரம்பத்துல தாக்க வீதம் அதிகமா இருக்கும். நாங்க தாக்கி எல்லாத்தையும் ஒன்னோட ஒண்ணு சேர்த்தோன்னு அந்த தாக்க வீதம் ரொம்ப உயர்வா இருக்கும். போக 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 தாக்க வீதம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப ஸ்டார்ட்ல தாக்க வீதம் கூட, போக போக குறையும். இப்ப இப்படி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இதையும் பாருங்க. 0 தொடக்கம் 10. உங்களுக்கு தெரியும், போக போக தாக்க வீதம் குறையுதுன்னா முதலாவது செகண்ட்ல தாக்க வீதம் கூட, 2வது செகண்ட்ல அதை விட குறைவு, 3ல அதை விட குறைவு, 4ல அதை விட குறைவு, இப்படி குறைஞ்சு கொண்டே போகும் தானே. இப்ப இப்படி கொடுக்குறாங்க. 0 தொடக்கம் 10 செகண்ட்ல தாக்க வீதம். இது 5வது செகண்ட்ல உள்ள தாக்க வீதத்தை குறிக்கும். இது நடுப்பெருமானம். இப்படி வைங்க, 10 தொடக்கம் 30 செகண்டில் தாக்க வீதம். இப்படின்னா இட நடுப்பெருமானம் 20. அப்ப இது வந்து 20வது செகண்டில் உள்ள தாக்க வீதத்தை வகை குறிக்கும். சரியா? அதன் அடிப்படையில பாருங்க, 51வது கேள்வியை பார்க்கணும். 51வது கேள்வி சரியா? கெல்சியம் கார்பனேற்று விரயமாகும் வீதம் நிமிடத்தில் பரிசோதனை ரீதியில் துணியப்பட்டது. அந்த 10 நிமிடத்துல 10 நிமிடத்தில் தாக்க வீதம் மாறும். 10 நிமிடத்துல முதல் 10 நிமிடம்னா அது 0 தொடக்கம் 10 தானே. அப்ப என்ன சொல்லுங்க, இது எத்தனையாவது நிமிடத்தை வகை குறிக்கும்னா 5வது. 5வது நிமிடத்துல தாக்க வீதம் ஆர் அப்படின்னா அவங்க தரவு மறைமுகமா சொல்லிட்டாங்க. சரி, 5வது நிமிடத்துல தாக்க வீதம் ஆறுன்ற தரவு மறைமுகமா சொல்லிட்டாங்க. அடுத்து கவனிங்க. சரியா? 2ஆம் நிமிடத்தில் தாக்க வீதம், 2வது நிமிடத்துல தாக்க வீதம் R1. 9வது நிமிடத்துல தாக்க வீதம் R2. அப்ப உங்களுக்கு தெரியும், ஆரம்பம்ன்றது 2வது நிமிடம் தானே. அப்ப 2வது நிமிடத்துல தாக்க வீதம் உயர்வாக இருக்கும். அப்ப R1 உயர்வாக வரணும். சரியா? R1 உயர்வு. இந்த 3வது ஆன்சர்ல சேஞ்ச் ஒண்ணு பண்றேன். இந்த இடத்துல R1 வரும். சரியா? அடுத்து 5வது நிமிடத்துல அதை விட குறைவு. சரியா? 9வது நிமிடத்துல ரொம்ப குறைவு. சரியான ஆன்சர் 3வது. சரியான ஆன்சர் 3வது. இந்த கேள்வியோட இருக்கட்டும். அப்படியே லெஃப்ட் ஆயிட்டு திரும்ப 2 மினிட்ஸ்ல ரீஜாயின் ஆகிக்கொள்ளும்.